இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பஃப்டு ரைஸ் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருந்தேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. சரி, இந்த பேக்கெட் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்கூல் டைமில், காலேஜ் டைம்லலாம் எங்கள் அம்மா ஸ்கூல் விட்டு வரும்போது இது பண்ணி வைப்பாங்க. ஸோ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருப்பார். அவர் வந்து வெங்காயம், பூண்டு, தக்காளி அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் அந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணுறேன். இப்போல்லாம் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக நிறையா அவனில் பண்ணுறாங்க, கடலெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. இருந்தாலும் இது வந்து அப்போ எங்கள் அம்மா பண்ணி கொடுத்தது அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இந்த பொரியை வந்து தேவையான அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ரொம்ப வாட்டணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அது சூடானதுக்கப்புறமா ஒரு தட்டில் கொட்டி மாற்றிக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க, இப்போல்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்கக்கா, என்னாச்சு, ஹெல்த் இஷ்யூவா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா காலையில் நம்ம எழுந்துக்கிறோம், அப் டு 11:30 வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். ஸோ அந்த ரொட்டீன் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். நமக்கு ரெஸ்ட் எடுக்க கொஞ்சம் டைமே இருக்கிறதில்ல. அதனால தான் ஃபேஸ் வந்து கொஞ்சம் வாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பூண்டு மட்டும் நான் நல்லா வதக்கிப்பேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளிலாம் போட்டு ரொம்ப வதக்கணும் அப்படின்னு இல்லை. இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். மஞ்சள் பொடி, காரப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இது மட்டும்தான். மற்ற ஸ்பைசஸ்லாம் பெருசாக ஒன்றும் நான் போடலை. இது போட்டிங்கனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ அந்த சூட்டோடு போட்டோம் அப்படின்னா பொரி கொஞ்சம் சுருங்கிடும். நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துப்பேன். பொரி கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே பசங்களுக்கு வந்து பூஸ்ட் கலந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா குடிச்சிட்ருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அது ஆறுனதுக்கப்புறமா அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஸோ டெய்லியுமே என்ன பண்ணுறதுன்னு ஏதாவது யோசிப்பேன். விதவிதமாக டெய்லி பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. தக்ஷுவை கூட்டிகிட்டு வரும்போதே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. சரி அவன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுவேன் பண்ணுறதுக்கு. அப்போ தான் 2 பேருக்கும் சூடாக கொடுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அது ஆறுனதுக்கப்புறமா இவ்வளோ பொரியும் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, தேவையான அளவு சேர்த்துடலாம். இந்த பொரி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுட்டு ரைஸ் பால் மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் நான். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து இன்னொரு நாள் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் தான் பொரி சேர்த்துருக்கேன், எல்லாத்தையுமே சேர்க்கலை. ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் நமக்கு சுருங்காமல் இருக்கும். ஈவினிங் டைமுக்கு ஒரு டீயோட காஃபியோடு இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும். இது சாப்பிடும்போதெல்லாம் என்னோடய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் தான் எனக்கு ஞாபகம் வரும். நாங்கள் வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது அம்மா அதை ரெடியாக பண்ணி வச்சுருப்பாங்க.